ஹலோ எவ்ரிவன், நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு கண்டினியூஸ்லி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் த ஏஜ் ஆஃப் போப்போட ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம். இந்த செகண்ட் பார்ட்டில் போப்போட லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு நிறைய படிக்கிறோம், சம்டைம்ஸ் அது மறந்து போயிடும். அப்படி படித்ததை மறக்காமல் இருக்கணும்னா அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டீட்டெயிலாக படிக்கும் போது நிறைய படித்த மாதிரி இருக்கும். ரிவிஷன் தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ படித்ததை மறக்காமல் இருக்க ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரிவிஷனை மைண்டில் வச்சுட்டு போப்போட லைஃப்பை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிடலாம். Pope's life. Alexander Pope, the greatest master of this classic school, was born in London in 1688, the year of the Revolution and of Bunyan's death. His father, a prosperous linen draper, was a Roman Catholic, and on account of his religion, Pope was excluded from the public schools and universities. The result was that he picked up most of his knowledge in a haphazard way, and through he read widely, he never became an accurate scholar. The want both of sound learning and of mental discipline is apparent in his work. Extraordinarily precocious in his own famous words, he lisped in numbers for the numbers game. He published his pastorals in 1709 and his essay on criticism in 1711. அலெக்சாண்டர் போப் கிளாசிக் ஸ்கூலோட கிரேட்டஸ்ட் மாஸ்டர். அவர் 1688 லண்டனில் பிறந்தார். இங்கே 1688 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயர். ஏன்னா க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்போ தான் நடந்தது. அது மட்டும் இல்லை, பன்யன் டெத்தான இயரும் அதுதான். இங்கே க்ளோரியஸ் ரெவல்யூஷனுங்கிறது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் ஈவெண்ட். எந்த வாரும் இல்லாமல், பிளட்ஷெட் இல்லாமல், கிங் ஜேம்ஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணி வில்லியம் 3 மேரி 2 ரூலர்ஸ் ஆக்குனாங்க. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதனால் இங்கிலாண்டோட பார்லிமெண்ட்டில் பவர் அதிகமானது. போப்போட அப்பா லினன் க்ளோத்ஸ் விற்றவர், ஸோ வெல்த்தியாக தான் இருந்தாங்க. அவர் ரோமன் கேத்தோலிக். அவங்க ரோமன் கேத்தோலிக்காக இருந்ததுனால போப்பு பப்ளிக் ஸ்கூல்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் படிக்க முடியாமல் போச்சு. ரோமன் கேத்தோலிக்ஸுக்குன்னு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அவர் அங்கே போய் படிக்க முடியல. அப்படி படிக்க முடியாததுனால போப்பு அவரோட நாலேஜை ஹெப்பசார்டு வேல தான் கற்றுக்கிட்டாரு. அப்படின்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் ரேண்டமாக லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அவர் நிறைய ரீட் பண்ணுவார், பட் அக்யூரேட் ஸ்காலர் கிடையாது. அவருக்கு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லைங்கிறதும், சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படிங்கிறதும் அவரோட வாக்ஸில் நமக்கு தெரியும். ப்ராப்பரான எஜுகேஷன் போப்புக்கு இல்லைனாலும் அவருக்கு சின்ன வயசுலேயே எக்ஸ்ட்ராஆர்டினரியாக டேலண்ட் இருந்தது. லிஸ்ப்டு இன் நம்பர்ஸ் ஃபார் த நம்பர்ஸ் கேம் அப்படிங்கிறது போப்போட ஓன் வேர்ட்ஸ். லிஸ்ப்டு இன் நம்பர்ஸ் அப்படின்னா சின்ன வயசுலேயே அவர் பொயட்ரி எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நம்பர்ஸுங்கிறது பொயட்ரியை மென்ஷன் பண்ணுது. பொயட்ரி எழுதுகிற ஸ்கில்லு அவருக்கு நேச்சுரலாக இருந்தது. இந்த வேர்ட்ஸை அண்ட் எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாத் போமில் எழுதியிருப்பார். அவரோட போம்ஸ் பாஸ்டரல்ஸ் 1709 எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் 1711 பப்ளிஷ் ஆனது. He lived with his parents first at Binfield on the skirts of Windsor Forest and then at Chiswick till the completion of his translation of Homer, the financial success of which enabled him 1719 to buy a house at Twickenham. There he passed the remainder of his life, and there he died in 1744. Long regarded as the foremost man of letters of his day, he was petted and spoilt by admiring friends, and might have enjoyed a far fuller need of a general esteem than actually fell to his share, but for the petty spitefulness of his nature, which perpetually turned difference into force, as it is the history of his relations with his contemporaries is a tangled record of miserable jealousies and quarrels. போப் ஃபஸ்ட்டு பின்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க வின்சர் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் அவரோட பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்துட்டு இருந்தார். அப்புறம் அவங்க சிஸ்விக்கு போனாங்க. அவர் ஹோமரோட ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சிஸ்விக்கில் தான் இருந்தார். ஹோமரை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுலேருந்து அவருக்கு நிறைய மணி கிடச்சிது. அந்த மணியை வச்சு ட்விக்கன்ஹாமில் ஒரு ஹவுஸ் வாங்கினார் 1719. ஹோமர் நமக்கு தெரியும், ஏன்ஷியன் க்ரீக் போயட். அவர் எழுதின ஈலியட், ஒடிசி, எபிக் போம்ஸ் ரொம்ப ஃபேமஸ். போப் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார்.
ட்விக்கன்ஹாமில் ஹவுஸ் வாங்கினதுக்கப்புறம் அங்கேயே தான் வந்து போப் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் 1744 இறந்து போனார். போப்போட பீரியடில் போப்பு ஃபோர்மோஸ்ட் மேன் ஆஃப் லெட்டர்ஸாக இருந்தார். அதாவது லிட்ரேச்சர்லேயே இவர் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருந்தார். அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவரை அட்மியர் பண்ணியே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதனால் அவரோட கேரக்டரில் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தது. அதனால் அவருக்கு ஃபுல் ரெஸ்பெக்டும் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் கூட எனிமீஸாக மாறினாங்க. போப் அந்த பீரியடில் இருந்த மற்ற ரைட்டர்ஸ் கூட நல்லா பழகலை. அவங்க கூட இருந்த ரிலேஷன் ஜெலஸும் குவாரல்ஸுமாக தான் இருந்தது. Our judgment upon him must nevertheless be tempered by recognition of the fact that his extreme irritability and peevishness were in large measure the consequence of chronic ill health, as he puts it in his epistle to Dr. Arbuthnot, his devoted physician. His life was one long disease, yet despite his invalidism, he worked steadily almost to the last, and with a sincere love of literature for its own sake, which is the more noteworthy because it was very rare at the time. போப் பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். அவர் ஒரு ஷார்ட் டெம்பர்டு கேரக்டர். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இரிட்டேட் ஆகுவார். எதனாலனா அவருக்கு ஹெல்த் சரியில்லாததுனால. லாங் டைமாக அவருக்கு ஹெல்த் சரியில்லாமல் இருந்தது. போப் தன்னோட எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாட்டுங்கிற போமில் இங்கே டாக்டர் அர்பத்நாட்டுங்கிறவர் போப்போட ட்ரஸ்ட்வர்த்தி டாக்டர். அவர்கிட்ட போப்பு தன்னோட லைஃப்பை லாங் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவரோட இல் ஹெல்த்தை மென்ஷன் பண்ணுது. போப் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தும் கடைசி வரைக்கும் அவர் எழுதுறதை நிறுத்தலை. எந்த பெனிஃபிட்டும் பார்க்காம லிட்ரேச்சருக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணார். இது இங்கே வேல்யூபிள் பாயிண்ட். இப்படி லிட்ரேச்சர் மேலே லவ் இருக்கிறது அன்யூஷுவல். அடுத்தது போப்போட ஒர்க்கை பார்க்கலாம். போப்ஸ் poetic career falls quite naturally into 3 periods, an early and a late period of original work divided by a period 1715 to 1725 of translation. போப்போட poetic career 3 periodsஆக பிரித்தாங்க. இதில் ஏர்லி பீரியட்லேயும் லேட் பீரியட்லேயும் எழுதின புக்ஸு போப்போட ஒரிஜினல் க்ரியேஷன்ஸ். நடுவில் இருந்த பீரியட் 1715லேருந்து 25 வரைக்கும் போப் அதர் ரைட்டர்ஸ் எழுதின புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணது. டு த பீரியட் பிஃபோர் 1715 belong a number of miscellaneous poems, of which the most important are 4 pastorals, short poems on spring, summer, autumn and winter, closely fashioned on Virgil and in the most artificial manner of their class. The Messiah, a poetic rendering of the messianic passages in Isaiah in imitation of Virgil's 4th Eclogue. The noble impressiveness of the original is quite lost in the meretricious glitter of Pope's overwrought style. Windsor Forest undoubtedly inspired by Denham's Cooper's Hill. In this it is easy to perceive the indifference of the classic school to the real beauties of nature. Pope's landscape is copied out of the Greek and Latin poets rather than painted from first-hand knowledge of what he professes to describe. 1715க்கு முன்னாடி போப் வேரிஸ் போம்ஸ் எழுதினார். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுனா 4 pastorals. இது 4 சீசன்ஸான ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், விண்டரை பற்றின போம்ஸு. இது ரோமன் போயட் வெர்ஜிலை மாடலாக வச்சு அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணி எழுதினது. ஸோ இது நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அடுத்து த மெஸ்ஸியா அப்படிங்கிறது போப்போட இன்னொரு புக்கு. இதில் இசையாங்கிற பைபிளில் இருக்கிற மெசியானிக் பேசேஜஸை பொய்ட்ரியாக மாற்றி எழுதியிருக்காரு. மெசியானிக் பேசேஜஸில் ஜீசஸ் கிரைஸ்ட் வரதை பற்றின லைன்ஸ் இருக்கும். அதை இவர் போமாக மாற்றி எழுதியிருக்காரு. இதையும் வர்ஜிலோட 4th ஈக்குவலாக இமிட்டேட் பண்ணி எழுதியிருக்காரு. இங்கே ஈக்குவலாக அப்படிங்கிறது பாஸ்டரல் போம். அந்த போம் மாதிரியே இதை எழுதியிருப்பார். இது போப்போட வின்சர் ஃபாரஸ்ட். இது டென்ஹாமோட கூப்பர்ஸ் ஹில்லை மாடலாக வச்சு எழுதினது. இந்த போம்ஸ்லலாம் கிளாசிக் ஸ்கூலோட எசன்ஸ் அப்படியே தெரியும். நேச்சரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக எழுதினது நல்லாவே தெரியும். போப் என்ன பண்ணியிருப்பானா, நேச்சரோட லேண்ட்ஸ்கேப்பை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஆனால் அதுவுமே க்ரீக் அண்ட் லாட்டின் ரைட்டர்ஸ் இல்லை போயட்ஸை பார்த்து அப்படியே காப்பி பண்ணியிருப்பார். அவர் கொடுத்த நேச்சரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. க்ரீக் அண்ட் லாட்டின் ரைட்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணியிருப்பார். The essay on criticism, which is certainly a very remarkable performance for a man of 21,
It is not original in conception, for it was inspired by Horace's Ars Poetica and Boyle's L'Art Poetique, nor does it contain any fresh or independent thought, for us Lady Mary Otley Montagu cruelly said, it is all stolen. But Pope had read with some care the standard critics of the time, especially the French critics, and he puts the ideas he had gathered from them into wonderfully terse, epigrammatic, and quotable verse. This was founded upon an incident which occurred in the Roman Catholic Society, in which he had many friends. A certain Lord Peter cut a lock of hair from the head of a young beauty named Arabella Fermor, the Belinda of the poem. இந்த எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமை போப்பு அவருக்கு 21 வயசு இருக்கும் போதே எழுதிட்டார். 21 வயசில் இப்படி எழுதுறது ஒரு ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இதோட ஐடியாஸ்லாம் போப்போட சொந்த ஐடியாஸ் கிடையாது. ஹொரேஸோட ஆர்ட்ஸ் பொய்டிக்காலையும் போய்லஸோட லார் பொய்டிக்காலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதினார். இந்த 2 ஒர்க்ஸில் இருந்து தான் அவரோட ஐடியாஸ் கொடுத்தாரு. இந்த எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமில் நியூ ஐடியா எதுவும் இல்லை. இன்னும் சொல்லணுன்னா இந்த எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமில் உள்ள ஐடியாஸ் எல்லாமே திருடினது அப்படின்னு லேடி மேரி ஊட்லே மாண்டேகு சொல்லியிருக்காங்க. இவங்க போப்போட பீரியடில் இருந்த ரைட்டர். போப்பு அந்த பீரியடில் இருந்த கிரிட்டிக்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் படித்தார். பர்டிகுலராக ஃப்ரெஞ்சு கிரிட்டிக்ஸோட ஒர்க்ஸை படித்தார். அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட ஐடியாஸை ப்ரீஃபாக எபிகிராமேட்டிக்காக விட் அண்ட் இன்டெலிஜென்ஸோட கோட்ஸ்லாம் கொடுத்து எழுதினார். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் போமில் லிட்ரேச்சரோட பிரின்சிபல்ஸை ரொம்ப சிம்பிளாக பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதோட இன்ட்ரெஸ்ட் பீப்புள்கிட்ட அதிகமானது. அடுத்து இந்த ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிறது போப்போட இன்னொரு போம். அது மாஸ்டர் பீஸ். இந்த போம் ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதினது. அந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்ததுன்னா, போப்புக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்த ரோமன் கேத்தோலிக் சொசைட்டியில். அந்த இன்சிடெண்ட் என்னென்னா, அரபெல்லா ஃபெர்மோர்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்க. அவங்களோட ஒரு கத்த முடிய அதை தான் லாக் ஆஃப் ஹேருன்னு கொடுத்துருக்காங்க. லார்டு பீட்டர் அப்படிங்கிறவர் கட் பண்ணிட்டார். இந்த ரேப் ஆஃப் த லாக்கில் பெலிண்டான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த அரபெல்லா ஃபெர்மோர். திஸ் practical joke led to a quarrel between the two families, and Pope was appealed to by a common friend, John Carroll, to throw oil on troubled waters by turning the whole thing into jest. The rape of the lock was the result. Pope defines the poem as heroic comical. It is better to call it a mock epic. In Butler's Hudibras, humorous matter had found appropriate setting in rough doggerel verse. லார்டு பீட்டர் அரபெல்லா ஃபெர்மோரோட லாக் ஆஃப் ஹேரை கட் பண்ணதுனால 2 ஃபேமிலிஸ்குள்ளேயும் பெரிய சண்டை வந்துருச்சு. அப்புறம் அந்த சண்டையை சரி பண்ண ஜான் கேரில் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு வந்து போப்கிட்ட பேசினார். இந்த ப்ராப்ளமை எப்படியாவது சரி பண்ண சொல்லி கேட்டார். இந்த இன்சிடெண்ட்டை ஒரு காமெடியாக எழுத சொல்லி கேட்டுக்கிட்டாரு. Here, on the contrary, trivial occurrences are handled with all the dignity and seriousness which properly belong to the epic. This calculated and sustained discrepancy between theme and treatment is of the essence of this particular kind of parody, and the effect is further supported by the arrangement of the plot upon the regular epic plan, the employment of the supernatural machinery which every epic was supposed to require, and the many passages in which scenes and phrases from the great epics are directly imitated and burlesqued so admirably is all this managed that the rape is the most perfect thing of its kind in our literature, by the general flippancy of its tone and especially by its cynical attitude towards women. It shows us meanwhile something of that fundamental callousness of feeling which the superficial gallantry of Pope's age scarcely served even to veil. The rape of the lockல ஹேரை கட் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்த கூட ரொம்ப சீரியஸ்னஸோடையும் கிரேட் ரெஸ்பெக்டோடையும் எப்பிக்கில் வர மாதிரி எழுதியிருப்பார். ஒரு சின்ன விஷயத்த, சின்ன தீமை பெரிய எப்பிக் மாதிரி ட்ரீட் பண்ணது தான் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர். இந்த போம் ஒரு பரோடினா ஒரிஜினல் ஒர்க்ஸோட ஃபீச்சர்ஸை எடுத்து அதை எக்ஸாஜரேட் பண்ணி ஃபன்னியாக எழுதுவாங்க. அப்புறம் அலெக்சாண்டர் போப்பு இந்த போமில் எபிக் மாதிரியே சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து இலியட்லேருந்தோ வேர்ஜிலோட ஏனியட்லேருந்தோ சம் சீன்ஸ் இல்லைன்னா ஃப்ரேசஸை அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருப்பார். ஆனால் அதை காமிக்கலாக எக்ஸாஜரேட் பண்ணியிருப்பார்.
ஸோ த ரேப் ஆஃப் த லாக்கில் யூஸ் பண்ண தீமு, அதை எப்பிக்காக ட்ரீட் பண்ண விதம், அதில் யூஸ் பண்ண சூப்பர் நேஷ்னல் மிஷினரி, பர்லெஸ்க், இது எல்லாமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணியிருக்காரு போப். அதனால் இது லிட்ரேச்சர்லேயே மோஸ்ட் பர்ஃபெக்ட் திங்குன்னு ஹட்சன் சொல்லியிருக்காரு. லாக் ஆஃப் ஹேரை கட் பண்ணது சீரியஸான விஷயம். ஆனால் இதை சீரியஸாக எடுத்துக்காமல் கேஷுவலாக கேர்லெஸ்ஸாக போப் இதை எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த பீரியடில் விமனை மென்னை ப்ளீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்டாக எப்போ பாரு சண்டை போடுற ஒரு கேரக்டராக தான் பார்த்தாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கோ விஸ்டம்க்கோ எமோஷனுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரேப் ஆஃப் த லாக்கில் பெலிண்டாவோட ஹேரை கட் பண்ணதுக்கு ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அலெக்சாண்டர் போப் எழுதியிருப்பார். இது பொண்ணுங்கனாவே ரொம்ப எமோஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பார். இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, சொசைட்டியில் அந்த பீரியடில் எமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி விமன் ஒரு இடத்துல அசிங்கப்படும் போது அதை சீரியஸாக எடுத்துக்காமல் அதை ஜோக்காக எழுதுறது எதை காட்டுதுன்னா, எமோஷ்னலாக ரைட்டர் அந்த பீரியடில் லேக்காக இருந்தாங்கன்னு காமிக்குது. த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த இலியட் அண்ட் த ஒடிசி த ஃபார்மர் மேட் சிங்கிள் ஹேண்டட், த லேட்டர் வித் மச் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் ரெப்ரசன்ஸ் த லேபர்ஸ் ஆஃப் Pope's second period. His Homer, as the two parts are together popularly called, has never ceased to be enjoyed and praised, but it contains far more of Pope than of Homer. He took up the task with a very meager equipment of scholarship and had to depend much on former translations, but this disadvantage was slight. The real difficulty lay in the fact that neither he nor his age could understand or enter into the spirit of Homer or the Homeric world. His public, however, wanted neither a scholarly nor a faithful version of the Greek poems, but a readable drawing room rendering of them in accordance with the taste of their own time. This Pope gave them, as Gibbon afterwards said. His translation has every merit except fidelity to the original. It is in fact not Homer, but a very striking and brilliant piece of 18th century work. The great epic poem Iliad and Odyssey Pope translate பண்ணாரு. இலியடை சிங்கிள் ஹேண்டடாக தனியாளாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஒடிசியை மற்றவங்களோட ஹெல்ப்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் போப்போட செகண்ட் பீரியடோட ஹார்ட் ஒர்க். போப் டிரான்ஸ்லேட் பண்ண இந்த இலியடையும் ஒடிசியையும் சேர்த்து ஹிஸ் ஹோமர்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸை பீப்புள் என்ஜாய் பண்ணி ப்ரைஸ் பண்ணாங்க. ஆனால் இதில் ஹோமரோட ஒரிஜினல் ஸ்டைலை விட போப்போட ஓன் ஸ்டைல் அதிகமாக இருக்குது. போப்பு இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது அவருக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஹோமரோட ஒர்க்ஸை நிறைய பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸை இவர் டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஹோமரோட ஒர்க்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல ஒரு உண்மையான கஷ்டம் என்னென்னா, போப்பும் சரி போப் பீரியடில் இருந்த மற்ற ரைட்டர்ஸும் சரி ஹோமரோட உண்மையான ஸ்பிரிட்டையோ அவர் க்ரியேட் பண்ண வேர்ல்டையோ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, அப்போ இருந்த ரீடர்ஸ் அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை விரும்பலை. ஹோமரோட ஒரிஜினல் தாட்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்கான்னு மட்டும்தான் பார்த்தாங்க. ஸோ போப் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக கொடுத்தாரு. கிபான், இவர் இங்கிலீஷ் ஹிஸ்டாரியன், இவர் சொன்ன மாதிரி போப்போட டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்தாலும் ஹோமரோட ஒரிஜினாலிட்டி இல்லை. ஆனால் இது 18th centuryயோட ஒரு அமேசிங் ஒர்க். ஆஃப்டர் த பப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ் ஹோமர், போப் கன்ஃபைன்ட் ஹிம்செல்ஃப் ஆல்மோஸ்ட் ஹோலி டு சட்டைரிக் அண்ட் டைடாக்டிக் poetry. The principal works of this third period are satires and epistles of Horace imitated. The prologue to these, the epistle to Dr. Arbuthnot, is especially valuable as the most frankly personal of all Pope's writings. It contains, among other well-known passages, the famous character study of Addison under the name of Atticus the Dunciad, a long and elaborate satire on the dunces, the bad poets, pedants, and pretentious critics of Pope's day. The epic machinery of this was obviously suggested by Dryden's Macluckno, but the inspiration is to be sought in Pope's innumerable quarrels with all sorts of people,
While it is extremely clever, the utter obscurity of most of the dunces attacked destroys much of his point. For the modern reader, the Essay on Man, a poem in 4 epistles, portions only of a larger plan, never carried out, in which Pope undertakes a defense of the moral government of the universe and an explanation of the physical and moral evil in it, on the optimistic postulate that whatever is right. போப்பு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் முடித்ததுக்கப்புறம் சட்டேரிக் அண்ட் டைடாக்டிக் போய்ட்ரி எழுதினார். போப்போட தேர்டு பீரியடில் அவரோட ஓன் கிரியேஷன்ஸை கொடுத்தாரு. அதில் பிரின்சிபல் ஒர்க்ஸ் என்னென்னா சட்டையஸ் அண்ட் எபிஸ்டல்ஸ் ஆஃப் ஹொரேஸ் இமிட்டேட்டட். இதில் ஹொரேஸுங்கிறவர் ஒரு ஃபேமஸ் ரோமன் போயட். அவர் எழுதின சட்டைஸையும் எபிஸ்டல்ஸையும் இமிட்டேட் பண்ணி அவரோட ஸ்டைலை எடுத்துக்கிட்டு பட் போப் அவரோட ஒரிஜினல் ஐடியாஸை கொடுத்தாரு. அடுத்து த எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாட். இந்த போம் சட்டையஸ் அண்ட் எபிஸ்டல்ஸ் ஆஃப் ஹொரேஸ் இமிட்டேட்டட் அதோட ப்ரோலாக் மாதிரி இருக்கும். இந்த த எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாட் தான் மோஸ்ட் வேல்யூபிள். ஏன்னா மற்ற போம்ஸை விட இதில் தான் அவரோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் நிறைய ஃபேமஸ் பாசேஜஸ் இருக்குது. ரைட்டர் அடிசனை பற்றி அவரோட கேரக்டரை பற்றி அட்டிகஸ் அப்படிங்கிற நேமில் இதில் எழுதியிருப்பார். அடுத்தது த டன்சியார்ட். இது லாங் அண்ட் எலாபரேட் சட்டையர். இது போப் பீரியட்லேருந்து சில்லி பீப்புளை பற்றி பேசுது. இங்கே சில்லி பீப்புள் யார் யாருன்னா பேட் போயட்ஸ், அப்புறம் பெடன்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிற பீப்புள், அப்புறம் ஷோ ஆஃப் கிரிட்டிக்ஸ், இவங்கெல்லாம் தான். இதுலேயும் எபிக் மிஷினரிலாம் இருக்கும். எபிக்கில் இருக்க மாதிரியே காட்ஸ் இருப்பாங்க, ஃபைட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய சீன்ஸ்லாம் இருக்கும். இது ட்ரைடனோட மேக்ஃப்ளக்னோவை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு எழுதினது. ஆனால் இந்த ஒர்க்கை போப் எழுதுறதுக்கு உண்மையான இன்ஸ்பைரேஷன் என்னென்னா அவர் எல்லா பீப்புள் கூட போட்ட சண்டை தான். இந்த டன்சியார்ட் ஒர்க்கை போப் ரொம்ப கிளவராக எழுதியிருப்பார். இருந்தாலும் அதில் இருக்க டன்சஸ் சில்லி பீப்புள் யாருன்னு இப்போ யாருக்குமே தெரியல. ஸோ இப்போ இருக்க மாடர்ன் ரீடர்ஸ்க்கு போப் யார் யாரெல்லாம் ஜோக் பண்ணாருன்னு தெரியாததுனால அதோட ஹோல் மீனிங் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. அடுத்தது த எஸ்ஸே ஆன் மேன். இதில் 4 எபிஸ்டல்ஸ் இருக்குது. எபிஸ்டல்ஸ்னால் லெட்டர்ஸ்ன்னு அர்த்தம். இதை ஒரு பெரிய பிளான் போட்டு போப் எழுதினார். பட் அந்த பிளான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இந்த போமில் போப் எதை பற்றி பேசுகிறாருன்னா இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகத்தில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஐடியாவை இதில் கொடுத்துருப்பாரு. முக்கியமாக நடக்கிறது எல்லாமே காடோட பிளான் அப்படின்னு சொல்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி Pope was not a philosopher. He had no natural leanings towards philosophy and no training for it. It was simply the influence of others and especially of his sadistic friend Lord Bolingbroke which induced him to dabble in it, and he certainly never thought out for himself the large and difficult questions with which he rashly set himself to deal. In consequence, the essay is hopelessly confused and self-contradictory. No one today, therefore, would dream of using it as a treatise, but it contains many passages which are justly famous and are still often quoted for their rhetorical beauty and power. Pope's merits and defects are those of the classical school. We can no longer regard him as a great poet. போப் ஒரு ஃபிலாசபர் கிடையாது. ஃபிலாசபியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதில் அவர் ட்ரைனிங்கும் எடுத்துக்கல. அவரோட டீஸ்ட் ஃப்ரெண்டு போலிங்ப்ரோக்னால தான் இவர் ஃபிலாசபி பேசுகிறாரு. எஸ்ஸே ஆன் மேனில் வாட் எவர் இஸ் ரைட் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபிலாசபிக்கல் ஆப்டிமிசம். ஆனால் இப்படி ஃபிலாசபி கொடுக்கும் போது அவர் சொந்தமாக யோசிக்காமல் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எழுதுனதுனால அது கன்ஃபியூஷனாகவும் கான்ட்ரடிக்டரியாகவும் இருந்தது. ஸோ த எஸ்ஸே ஆன் மேனை இப்போது அதை ஸ்காலர்லி புக்குன்னு நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அதில் இருக்க மெனி பார்ட்ஸ் இப்போவும் பாப்புலராக இருக்குது. நிறைய அதிலேருந்து கோட் பண்ணுறாங்க. ஏன்னா போப் அதில் பியூட்டிஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருப்பார். மொத்தத்தில் போப்போட மெரிட்ஸ் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் ஸ்கூலோடது. அவர் கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்டுங்கிறதுனால அவரை கிரேட் போயட்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு ஹட்சன் சொல்கிறாரு. He had neither the imaginative power nor the depth of feeling without which great poetry is impossible, nor was he a great thinker. His view of life was the narrow and shallow view so characteristic of his age, but he was a very
embodiment of the kind of intelligence which was currently known as wit, and which that age cultivated and admired. He was also within his limits a marvelously clever and adroit literary craftsman, and the neat, compact, antithetic and epigrammatic style of writing, which was the classical ideal, assumed perfection in his hands. After Shakespeare, he is the most frequently quoted of English poets, and such familiar lines as these, which are taken just as they come, will suffice to show his extraordinary power of condensed and happy phrasing. போப்போட ஒர்க்ஸில் இமேஜினேஷனும் இருக்காது, டீப் ஃபீலிங்கும் இருக்காது. ஒரு கிரேட் போம்னா இந்த ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட். இது இல்லாததுனால அவரோட பொயட்ரி கிரேட் கிடையாது. இது மட்டும்தான்னு பார்த்தா இவர் கிரேட் திங்கர் இல்லைன்னு ஹட்சன் சொல்லியிருக்காரு. ஏன்னா போப்போட லைஃப்பை பற்றின வியூ ரொம்ப நேரோவாகவும் சேலோவாகவும் மேலோட்டமாகவும் இருக்குது. இது இவரோட தப்பு இல்லை, கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பாய்ஸ்னாலே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் போப்போட ரைட்டிங்ஸ் எதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னால் அதோட கிளவர்னஸ்க்கு. அதை தான் விட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் அந்த பீரியடில் வேல்யூன்னு நினச்சாங்க, செலப்ரேட் பண்ணாங்க. கிளாசிக்கல் ஸ்கூலில் இருந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இவர் நல்லா எழுதினார். இவரோட ரைட்டிங்ஸ் நீட்டாகவும் ப்ரீஃபாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லை, கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு, ஹியூமரஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஷேக்ஸ்பியரோட கோட்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியாக போப்போட கோட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன் அப்படிங்கிற கோட்டு போப் சொன்னது. தப்பு பண்ணுறது மனிதனோட இயல்பு, அதை மன்னிக்கிறது தெய்வீக தன்மை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த லைன் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரீஃபாகவும் இருக்குது, டீப் தாட்ஸையும் சொல்லுது. அதனால் இந்த மாதிரி கோட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவரோட லைன்ஸை படிக்கும் போதே நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். Who shall decide when doctors disagree? A little learning is a dangerous thing, and fools rush in where angels fear to dread. To err is human, to forgive divine. The proper study of mankind is man, the right divine of kings to govern wrong. A wit's feather and a chief herald, an honest man's the noblest work of God. இந்த லைன்ஸ் எல்லாம் போப்போட ஒவ்வொரு வாக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. இது எதுக்கு எக்ஸாம்பிளாக ஹட்சன் சொல்கிறாருன்னா அவரோட கண்டென்ஸ்ட் அண்டு ஹாப்பி ப்ரைஸிங்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஹூ ஷால் டிசைட் வென் டாக்டர்ஸ் டிஸ்அக்ரி, எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாட் அந்த வாக்கிலேருந்து எடுத்தது. எ லிட்டில் லேர்னிங் இஸ் எ டேஞ்சரஸ் திங், இது அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். அண்ட் ஃபூல்ஸ் ரஸ்ஸின் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட், இதுவுமே அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். அடுத்து டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன், இதுவுமே அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் தான். அடுத்து த ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இஸ் மேன், இது வந்து அண்ட் எஸ்ஸே ஆன் மேன்லேருந்து எடுத்தது. த ரைட் டிவைன் ஆஃப் கிங்ஸ் டு கவர்ன் ராங், எபிலாக் டு த சட்டையஸ், டைலாக் 1லேருந்து எடுத்தது. லாஸ்ட்டாக கொடுத்துருக்க கோட்டு எ விட்ஸ் எ ஃபெதர் அண்ட் எ சீஃப் எ ராட் அண்ட் ஆனஸ்ட் மேன்ஸ் த நோபலஸ்ட் ஒர்க் ஆஃப் காட், இதே அண்ட் எஸ்ஸே ஆன் மேன்லேருந்து எடுத்தது. இப்போது இந்த லைன்ஸ் ப்ரீஃபாக இருந்தாலும் இதோட டீப் தாட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைனோட மீனிங், டாக்டர்ஸே ஒரு விஷயத்தில் ஒத்து போகாதப்போ நம்ம எப்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தான். அப்படின்னா ஒரு விஷயத்தில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களே கன்ஃபியூஷனாக இருக்கும் போது நமக்கு எப்படி அது தெரியும் அப்படிங்கிறது தான் மீனிங். செகண்ட் ஒன், இதை நமக்கு படித்தாலே மீனிங் புரியுது. எ லிட்டில் லேர்னிங் இஸ் எ டேஞ்சரஸ் திங், கம்மியாக நாலேஜ் இருந்தால் அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்காமல் நம்ம சேலவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது அது நல்லது கிடையாது, அது ராங் டிசிஷன்ஸ் தான் எடுக்கும். அடுத்த லைனு, ஏஞ்சல்ஸ் கூட ஒரு இடத்துக்கு போக பயப்படுவாங்க, ஆனால் அதே இடத்துக்கு ஃபூல்ஸு அவசரப்பட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸ் இல்லை டஃப்பாக இருக்க சுச்சுவேஷன்ஸில் ஸ்மார்ட் பீப்புள் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, பட் ஃபூல்ஸ் அதெல்லாம் கண்டுக்காமல் ஆக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த லைன், த எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன், தப்பு பண்ணுறது ஹியூமனோட நேச்சர், அதை மன்னிக்கிறது கடவுளோட நேச்சர். அடுத்து பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள பற்றி படிக்கணும் அப்படிங்கிறது. ஹியூமன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்கள பற்றி படிக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட் லைன், கிங்குக்கு தப்பு பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அது காட் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிங் தப்பு பண்ணுறத மார்க் பண்ணி எழுதியிருக்காரு, கிண்டல் பண்ணி எழுதியிருக்காரு.
இந்த லைனில் போப்பு அந்த பீரியடில் இருந்த ஒரு கான்செப்ட், அது என்னென்னா டிவைன் ரைட் ஆஃப் த கிங்ஸ், அதை கிண்டல் பண்ணுறாரு. அது என்னென்னா கிங்ஸ் எல்லாம் காடு தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரூல் பண்ண காட் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. அவங்க எப்படி வேணால் ரூல் பண்ணலாம், அவங்கள யாரும் கொஷின் பண்ணக்கூடாது. இந்த கான்செப்டை தான் போப்பை கிண்டல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, புத்திசாலி வந்து இறகு மாதிரி ரொம்ப எளிமையாக இருப்பான், ஒரு தலைவன் ராடு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருப்பான். ஆனால் காடால் க்ரியேட் பண்ண ஒரு பெஸ்ட் பர்சன் யாருன்னா ஆனஸ்ட் பர்சன், நேர்மையாக இருக்கிறவன். புத்திசாலியாக இருக்கிறவங்கள விட, பவர் இருக்கிறவங்கள விட பெஸ்ட் பர்சன் யாருன்னா இந்த ஹானஸ்டாக இருக்கிற பர்சன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபை படிப்போம். ஹீ இஸ் ஆல்சோ த மோஸ்ட் கன்சியூமேட் மாஸ்டர் ஆஃப் த கிளாசிக் கப்லெட் which he trimmed off some of the license which Dryden had permitted himself, confining the sense more rigorously than ever within the two lines. Pope's perfected model was followed with slavish fidelity by all other poets who used the couplet till the early 19th century. நம்ம மேலே இருக்கிற போப்போட லைன்ஸை படிக்கிறதுலேருந்து தெரியுது, கிளாசிக் கப்லெட்டுக்கு இவர் தான் கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட், ஹைலி ஸ்கில்ட் அண்ட் பர்ஃபெக்ட்னு. ட்ரைடனும் கிளாசிக் கப்லெட் யூஸ் பண்ணார். ஆனால் சம்டைம்ஸ் கிளாசிக் கப்லெட்டோட ரூல்ஸை மீறி எழுதியிருப்பார். கிளாசிக் கப்லெட்னா என்ன, 2 லைன்ஸ் இருக்கும், அதில் ரைம் இருக்கும். ட்ரைடன் என்ன பண்ணியிருப்பார்னா ஒவ்வொரு பிளேஸில் 2 லைன்ஸில் முடிகிற ஐடியாவை 3rd லைன்லையும் கொடுத்துருப்பாரு. ஆனால் போப்பு கிளாசிக் கப்லெட்டோட ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். இப்போது இந்த பீரியடோட அதர் போயட்ஸை பார்ப்போம். I will here record the names of the more important verse writers who belonged to Pope's generation and to his school. Consideration of several most interesting younger men, though a portion at least of their work falls within the limits of Pope's age, will be deferred to a later chapter because they represent the beginnings of a change of taste. ஹட்சன் இதில் போப்போட ஜென்ரேஷனை சேர்ந்த, அவரோட ஸ்கூலை சேர்ந்த ரைட்டர்ஸை பார்ப்போன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யங் ரைட்டர்ஸை பற்றி நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. இந்த யங் ரைட்டர்ஸ் போப் பீரியடில் இருந்த ரைட்டர்ஸோட டேஸ்ட்லேருந்து சேஞ்ச் ஆகி இருந்தாங்க. அவங்க நேச்சருக்கும் எமோஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபை பார்ப்போம். இன் பாயிண்ட் ஆஃப் டைம் மேத்யூ ப்ரியர் 1664 to 1721 takes precedence even of Pope himself. He came into notice as a man of 23 when in collaboration with Charles Montagu, afterwards Earl of Halifax, he wrote a parody of Dryden's The Hind and the Panther, titled The Town and Country Mouse. He afterwards produced an imitation of Hudibras called Alma, a long and very serious poem, Solomon, but his light society verses, which are not always very proper but are generally lively and graceful, are the only portions of his work which now survive. போப்போட பீரியடில் இருந்த போயட் மேத்யூ ப்ரியர், இவரோட பீரியட் 1664 to 1721. இவர் போப்புக்கு முன்னாடியே பிறந்துட்டார். அப்புறம் அவரோட ஒர்க்ஸையும் போப்புக்கு முன்னாடியே எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டார். மேத்யூ ப்ரியர் அவருக்கு 23 வயசு இருக்கும் போது பாப்புலர் ஆனார். மேத்யூ ப்ரியர் சார்லஸ் மான்டேகு கூட சேர்ந்து கொலாபரேஷன் ஒர்க்கு கொடுத்துருக்காரு. சார்லஸ் மான்டேகு லேட்டராக ஏர்ல் ஆஃப் ஹாலிஃபாக்ஸ் ஆனார். ட்ரைடனோட த ஹிண்ட் அண்ட் த பந்தருக்கு பரோடி எழுதினார். பரோடியோட நேமு த டவுன் அண்ட் கண்ட்ரி மவுஸ். பரோடினா ஒரிஜினல் ஒர்க்கில் இருக்கிறத எக்ஸாஜரேட் பண்ணி ஃபன்னியாக எழுதுறது. அப்புறம் சாமுவேல் பட்லர் எழுதின ஹுடிபிராஸ்க்கு ஒரு இமிட்டேஷன் கொடுத்தாரு, அதுக்கு பேர் அல்மா. அப்புறம் சாலமன்கிற வெரி லாங் அண்ட் சீரியஸ் போம் எழுதினார். ஆனால் இதெல்லாம் ஃபேமஸ் இல்லை, அவருடைய ஆர்டினரி சோசியல் போம்ஸ் தான் இப்போ ஃபேமஸாக இருக்குது. ஃபார் பெட்டர் நோன் தென் ப்ரியர் ஜான் கே 1685 to 1732, an intimate friend of Swift and Pope, wrote fables which still keep their place in anthologies. Series of 6 pastorals, The Shepherd's Week, which though conceived in the spirit of burlesque, are much truer to the facts of rustic life than the sham pastorals of Pope. Trivia, humorous description of the London streets and a travesty of then immensely popular Italian opera, the Becca's Opera,
which took the town by storm. Very different in character and genius was Edward Young, 1681 to 1765, a most contemptible person who wrote much in various styles, including satires in Pope's manner and tragedies, but who long maintained a popularity for exceeding his deserts as the author of Night Thoughts, a gloomy and unwholesome poem full of copybook moralizings couched in florid and bombast verse, but with occasional passages of undeniable power. மேத்யூ பிரியரை விட ஃபேமஸ் ஜான் கே. இவரோட பீரியட் 1685 to 1732. இவர் போப் அண்ட் ஸ்விஃப்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் ஃபேபிள்ஸ் எழுதினார். இவரோட ஃபேபிள்ஸ் ஆந்தாலஜிஸில் இருக்கும். இந்த ஷெப்பர்ட்ஸ் வீக் அப்படிங்கிற 6 பாஸ்டரல்ஸை எழுதினார். இவர் இந்த பாஸ்டரல்ஸை ஹியூமரஸாக எழுதியிருந்தாலும் ஆனால் அந்த பாஸ்டரல்ஸில் ரஸ்டிக் லைஃப்பை கொடுத்துருப்பாரு. பாஸ்டரல்னாவே வில்லேஜ் லைஃப் பற்றி இருக்கணும். ஜான் கே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பார். ஆனால் போப்பு பாஸ்டரல்ங்கிற பேரில் மட்டும் எழுதியிருப்பார். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். அப்புறம் ட்ரிவியா அப்படிங்கிற வாக்கு எழுதினார். இதில் லண்டன் ஸ்ட்ரீட்ஸை ஹியூமரஸாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த பீரியடில் ஃபேமஸாக இருந்த இட்டாலியன் ஓப்பெராவுக்கு ஒரு ட்ராவஸ்டி எழுதினார். ட்ராவஸ்டினாலும் பர்லஸ்க்கு தான். ஒரிஜினல் கண்டென்ட்டை எக்ஸாஜரேட் பண்ணி ஃபன்னியாக எழுதுறது. இட்டாலியன் ஓப்பரானா ஒரு ஸ்டோரியை சாங் மாதிரி சொல்கிறது. இட்டாலியன் ஓப்பெராவுக்கு ஒரு ட்ராவஸ்டி எழுதினார் இல்லையா, அதோட நேமு த பெக்கர்ஸ் ஓப்பெரா. இந்த பெக்கர்ஸ் ஓப்பரா ரொம்ப ஹிட்டானது. One point about it is historically significant, like another somber production of the same churchyard school, The Grave, by a Scottish poet Robert Blair, 1699 to 1746. It is written not in the prevailing classic couplet, but in blank verse, a descriptive poem, The Chase, by William Somerville, 1692 to 1742, is another early specimen of the same form. The Mock Heroic, The Dispensary of Sir Samuel Goth, 1660 to 1718, a satire on the society of apothecaries, has little interest for us now, but it may be mentioned as an illustration of the taste of the age. Next writer எட்வர்ட் யங். அவரோட நைட் தாட்ஸ் அப்படிங்கிற வாக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ராபர்ட் பிளேயரோட த கிரேவ் மாதிரியே நைட் தாட்ஸ் கிளாசிக் கப்லெட்டில் இல்லாமல் பிளாங்க் வர்ஸில் எழுதினது. ராபர்ட் பிளேயர் ஒரு ஸ்காட்டிஷ் போயட். அவரோட பீரியட் 1699 to 1746. 2 போம்ஸுமே சர்ச்யார்டு ஸ்கூலில் சேர்ந்தது. சர்ச்யார்டு ஸ்கூல்னால் அவங்களோட போம்ஸில் டெத்து, மோர்னிங், மார்டலிட்டி, கிரேவ்யார்ட்ஸ், மெலன்கலி டோன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த பீரியடில் கிளாசிக் கப்லெட்டில் மட்டும் எழுதாமல் இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ரைட்டர் வில்லியம் சாம்பர்வில். இவரோட பீரியட் 1692 to 1742. இவர் த சேஸ் அப்படிங்கிற போம் எழுதினார். இதுவும் சர்ச்யார்டு ஸ்கூலில் சேர்ந்தது தான். நெக்ஸ்ட் ரைட்டர் சர் சாமுவேல் காத். இவரோட பீரியட் 1660 to 1718. இவர் த டிஸ்பென்ஸிங்கிற மாக் ஹீராயிக் போமை கொடுத்தாரு. இது டாக்டர் அசோசியேஷனை சட்டையர் பண்ணுற போம். இந்த போம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது, ஆனால் அந்த பீரியடில் இருந்த டேஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த போப்போட லைஃப்பும் அவரோட பொயட்ரி ஒர்க்ஸும் இந்த பீரியடில் இருந்த அதர் போயட்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கன்க்ளூடிங் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.